நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்லாம் பார்த்துடலாம். இது பேசிக்ஸான ஒரு 5 ரூல் இருக்குது. இது அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், 4 பவர் ரூட் இருக்குது, 4 பவர் ரூட் இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? இந்த ரூட்டும் அடியாயிரும். வெறும் ஏ மட்டும்தான் இருக்கும். அப்போ ஏன்னா வெறும் 4 மட்டும்தான் இருக்கும். கிளியரா? இந்த இடத்துல ஏன் வந்து இந்த பவர் அடியாகுதுன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு. இப்போ 4 பவர் ரூட்டுன்றது 1/2 இன்ட்டு 4 பவர் 1/2. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுனாலே மேலே பவர் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 4 பவர் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்போ 4 பவர் 1/2 ப்ளஸ் 1/2. 1/2 ப்ளஸ் 1/2 என்னது? ஹாஃப் ப்ளஸ் ஹாஃபு 1. அப்போ 4 பவர் 1. அவ்வளோதான். இப்போ 4 ரூட், அதாவது 2 சேமாக இருக்க நம்பரை ரூட் மல்டிப்ளிகேஷன், 2 ரூட் நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா வர கிடைக்கிற வேல்யூ அந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி ரூட் பவர் ஏ. இப்போ பாருங்கள், இப்போ ரூட் 2 இதை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்? 2 பவர் 1/2ன்னு எடுக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ரூட் 2, இங்கே கியூப் ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 1/3ன்னு எழுதலாமா? அதுதான் இங்கே இருக்குது. இப்போ வந்து இப்போ பாருங்கள், இப்போ 4 இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? பவர் 1/4ன்னு எழுதலாம். அதுதான் நம்ம இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு வேல்யூக்கு மேலே அடுத்தடுத்த ரூட் இருந்தால் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ ஏ கியூப் ரூட்டு, வெளியே 5 ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஓகே, நம்ம இந்த கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதை எப்படி எடுக்கிறதுன்றதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த √3 இதுக்கு மேலே ஒரு 5 இப்படி இருந்ததுன்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா √A போட்டு 5 × 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ √A 15 எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஒரு ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்து வேறு ரூட் வந்ததுன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பக்கத்தில் அப்படி போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ரூல் பார்த்தோமா? இது மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு அங்கிட்டு போகிறப்ப டிவிஷனில் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ √2 இருக்குது, இங்கிட்டு 1 இருக்குது. இப்போ இந்த ரூட் அங்கிட்டு போகிறப்ப என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆயிரும். அவ்வளோதான், ஸ்கொயர் ஆயிரும். இது ஒரு விதமான கண்டிஷன். ஓகேவா? இந்த கண்டிஷனை இங்கே கொடுக்கல. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இங்கே எழுதுகிறேன், √3யும் 3 பவர் 1/2 இது ரெண்டும் ஒன்று தான், சமம் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரூட் ஆஃப் எனிதிங் கியூபாக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், அது வந்து என்ன வந்தாலும் இந்த சைடு அதை வந்து இப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ √6 கியூப் ரூட் இருக்குன்னு வச்சுக்கோ. அது எப்படி எழுதலாம்? 6 கியூப் ரூட்னா 1/3. இது இப்படி எழுதலாம். ஓகேவா? இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை 1/3ன்னு எழுதலாம், மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஸோ வெவ்வேறு நம்பர் ரூட்டுக்குள்ளே இருந்தால் மல்டிப்ளை பண்ணுறப்ப பக்கத்தில் எடுத்துக்கலாம். இப்போ √5 × √3 இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? √15 எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ √m √n மொத்தமாக தனித்தனியாக ரூட்டாக இருக்கிறது ஒன்று தான், மொத்தமாக ரூட்குள்ளே இருக்கிறது ஒன்று தான். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே செய்கிறேன் அதே தான். √5 / √3யும் போடலாம், இல்லை மொத்தமாக √5 / 3யும் போடலாம். அதுதான் இது. ஓகேவா? ஹோப் இந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ அடுத்த சம்முக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதனால் இப்படி வந்துச்சுன்னா என்னது? கியூப் ரூட்டு 7 to 9. நீங்கள் அதாவது 1லேருந்து 15 வரைக்கும் இருக்க கியூப் ரூட்லாம் மனப்பாடமாக வச்சுக்கிறணும். 1லேருந்து 25க்குள்ளே இருக்க ஸ்கொயர் ரூட்ஸ்லாம் மனப்பாடமாக வச்சுக்கிறணும். அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 7 to 9 என்னது? 9 கியூப். 27ன்றது என்னது? 3 கியூப். இங்கே கியூப் இருக்கிறனால நம்ம அப்படியே கியூப், இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ 4 ஸ்கொயர். அவ்வளோதான். இங்கே 8
8 512ன்றது 8 கியூப், 343ன்றது 7 கியூப். இது வந்து 4 பவர். அப்போ இங்கே 4ல் போகுதுன்னா அப்போ 256 பவர் 1/4. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ எத்தனை டைம்ஸ் வந்து பவர் 4ல் போகுது இது அப்படின்ற செக் பண்ணும். அப்போ 4 பவர் 4 செக் பண்ணிடலாமா? 4 பவர் 4 4 × 4 × 4 × 4 16 × 16 என்னது? 256. அவ்வளோதான். அப்போ 4 பவர் 4 தான் என்ன வரும்? 256 வரும். அதை நம்ம ரூட் பவர் 4ல் இருக்கிறனால நம்ம 4ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ எல்லாமே மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்? 10 வரும். இங்கே என்ன வரும்? 11 வரும். அவ்வளோதான், 10/11. ஸோ இது பாருங்கள், அடுத்து எல்லாமே பேசிக்ஸான சம்ஸ் தான். இது அப்படியே நீங்கள் கொஸ்டின்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சைடு இப்படி இருக்குன்னா இங்கிட்டு வரப்போ என்னவா மாறும்? இந்த ரூட் x⁴ என்னவா எடுக்கலாம் அப்படின்ற கொஸ்டினை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இங்கிட்டு எக்ஸ் இருக்குது. இப்போ 169ன்றது எதோட ரூட் வேல்யூ? ஸ்கொயர் வேல்யூ. 289ன்றது எதோட ஸ்கொயர் வேல்யூ? இது ரெண்டையும் ஸ்கொயர்லேருந்து கன்வெர்ட் பண்ணி நார்மலாக ஸ்கொயர் வேல்யூ எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். பேசிக்கான சம்மு. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே ஆல்ரெடி படிச்சிருப்போங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது. சொல்கிறேன், நான் அப்படி சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து சால்வ் பண்ணிட்டே போகணும். இங்கே 36 வரும். அப்போ 6 வரும். 25 + 11 என்ன வரும்? 36. 36 ரூட் என்ன வரும்? 6 வரும். 26 + 1 27. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்கணும். கடைசியாக இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் கிடைக்கும். இது டைரெக்டாக நம்ம செஞ்சிடலாம். ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 58 இருக்கா? இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா 58 பக்கத்தில் என்ன ஸ்கொயர் வேல்யூ இருக்குது? 64 இருக்கா? இப்போ 64ன்றது எதோட ஸ்கொயர்? 8 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்து 8 தான் ஆன்சர். இப்போ இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ, அப்போ 45க்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன வரும்? 45க்கு முன்னாடி 36ஆ? அப்போ 36ன்றது 6 ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 6. இப்போ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் 5 × 5 × 5 × போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன தான் போட்டுடலாம்? டைரக்ட் ஆன்சர் 5 தான் போட்டுடலாம். சாரி, ஓகேவா? இப்போ இது பக்கத்தில் பாருங்கள், இது கியூப் ரூட் வேல்யூ, கியூப் ரூட். அப்போ 67க்கு பக்கத்தில் இருக்க மைனஸ் போட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க கியூப் ரூட் வேல்யூ என்னது? 64 எடுத்துக்கலாமா? 64 வருமா? எப்படி வரும்? 5 × 5 × 5 125. 4 × 4 × 4 64. அப்போ 64ன்றது 4ஓட கியூப். அப்போ 4 மைனஸ்ன்றதுனால இதுக்கு முன்னாடி இருக்க கியூப் ரூட் பார்க்குறோம். ஏன்னா கியூப் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே மைனஸ் சைன் வந்திருக்கா? இங்கே என்ன சைன் வந்தாலும் அந்த சைனை போட்டணும். அப்போ ஆன்சர் -4. இப்போ இங்கே ரூட்டு அப்படியே டாட்டாக போயிட்டே இருக்குது. அப்படின்னா ஆன்சர் என்ன? 2. அவ்வளோதான். மல்டிப்ளிகேஷனில் இந்த ரூட்டு போட்டு இப்படி டாட்டாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க 2. இப்போ இந்த மாதிரி மைனஸ் சைன் போட்டு டாட்டாக அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படின்னா இந்த 12ன்றது என்ன வரும்? 4 × 3. ஓகேவா? 4 × 3ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ மைனஸ் வேல்யூ போட்டிருக்கிறதுனால சின்ன நம்பர் எடுத்துக்கலாம். 3 தான் ஆன்சர். இப்போ ப்ளஸ் வேல்யூ போட்டிருந்தாங்கன்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும். இப்போ இது ஆப்ஷன் பேஸ் பண்ணி போகலாம். ஏன்னா இது நிறையா இப்போ 6 × 2ன்னு வரலாம், 12 × 1 வரலாம். இது ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம செய்கிறது பெஸ்ட்டு. இது வேறு எதுவும் கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்களா? நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்க்குறேன். கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யலாம். சரி, இந்த மாதிரி ரூட் வேல்யூவில் கொடுத்துட்டு வாட் இஸ் த லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. இப்படி கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ 2, 3, 4க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 2, 3, 4க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 12. நீங்கள் நார்மலாக இப்படி எல்சிஎம் மெத்தடில் போட்டாலும் ஓகே தான், டைரெக்டாக போட்டாலும் ஓகே தான். இப்போ மொத்தமாக எல்சிஎம் எடுத்தால் 12. ஸோ அப்போ 2. அப்போ 12ன்னா என்ன? எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஓகேவா? அப்போ × 6. அப்போ உள்ளேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். இப்போ இங்கே 12 வரணுன்னா எதால் 12 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 4. அப்போ உள்ள 3/4. இப்போ 12/4 போட்டோம்னா 3. அப்போ 3. உள்ளேயும் நம்ம அந்த எல்சிஎம் கிடைக்கிறது வேல்யூவோட உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறோம். இப்போ காமனாக இங்கே 12 கிடச்சிருமா?
காமனாக எல்லாத்துக்கும் 12 இருக்கும். இப்போ உள்ளே இருக்க இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும். 2^6 வந்து 64, 3^4 வந்து 81, 4^3 வந்து 61. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் எது லார்ஜஸ்ட்? அப்போ 81 தான் லார்ஜஸ்ட். அப்போ 3√3 தான் லார்ஜஸ்ட். இது அசெண்டிங் ஆர்டரில் போட சொன்னாலும் அப்படியே சிறுசுலேருந்து பெருசு போட சொன்னாலும் போட்டுடலாம், பெருசுலேருந்து சிறுசு போட சொன்னாலும் போட்டுடலாம். ஸோ சேம் இதே டிட்டோ இங்கே எல்சிஎம் எடுங்க. இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? 2 இருக்குது. ஏன்னா ஸ்கொயர் ரூட்னா என்ன அது? 2. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், 4, 2, 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து என்ன வருதோ அதே தான் 12 வரும். அங்கேயே தான் 4, 3, 2 இருக்குது. அப்போ 12 வரும். அப்போ உள்ள 12ஆல் டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய வேல்யூ உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். பெருசு எது சிறுசு எதுன்னு பார்த்து போட்டுறணும். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம் ரெண்டுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ரொம்ப பேசிக்கான சம் தான், நம்ம பார்த்த சம் தான். சால்வ் பண்ணி உடனே ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சம் ஒரு 5 இது வரும். நம்ம இந்த இது இருக்கா, இந்த கண்டிஷனுக்கு இந்த இதை ஈக்குவேட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ஆன்சர் கிடைக்கும். இதுவுமே பேசிக்காக நம்ம பார்த்ததான் செய்யுங்க. வீடியோ கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணுங்கள், 30 செகண்ட் கழித்து மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், யூஆர் பேக். ஸோ இந்த இடத்துல வந்து 1 வருதா? 1 வந்துச்சுன்னா தயவு செஞ்சு எந்த விதமான ஷார்ட்கட்டு போடாமல் டைரெக்டாக பின்னாடி இருந்து சால்வ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல 1 வருதுன்னா மோஸ்ட்லி ரூட்டில் இருக்கிறது ஆன்சராக வரும். இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ √3 என்ன வரும்? √9 என்னது? 3. 1 + 3 என்னது? 4. அப்போ √4 என்ன வரும்? √4 வந்து 2. அப்போ 2 போட்டோம்னா 16. √16 என்ன வரும்? 4 வரும். அப்போ 5 + 4 என்ன வரும்? 9 வரும். அப்போ 9 வந்திருக்கா? அப்போ √9 என்ன? 3. அப்போ 1 + 3 என்னது? 4. √4 என்னது? 2. நான் இங்கே இருக்க வேல்யூ அப்படியே போகிறேன். அப்போ 2 வந்துருச்சா? இதை மொத்தம் சால்வ் பண்ண 2. அப்போ 1 + 2 என்னது? 3. அப்போ 3 தான் ஆன்சராக வரும். ஸோ இங்கே 1 வந்தால் சுதாரிச்சுக்கணும், ஷார்ட்கட் கிடையாது, டேரெக்டாகவே போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள். இதுனா ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு தெரியும் இந்த மாதிரி பவர்ஸில் வந்தாலே நம்ம எப்படி போடலாம், அதை அப்படியே மல்டிப்ளிகேஷனில் எழுதிடலாம். 2 விதமாக எழுதலாம். இந்த இதை 2 விதமாக எழுதலாம். ஃபஸ்ட்டு எப்படி எழுதலான்றதை சொல்கிறேன். ரூட் போட்டு XYZ இப்படி எழுதலாம். ஓகேவா? ரெண்டாவது இப்படி எழுதலாம். ரூட்டு போட்டு, அதாவது உள்ள ஏ போட்டு ரூட்டு போட்டு XYZ எழுதலாம். அப்படி இல்லைன்னா A/1/2 XYZ. இதை 2 டைப்ஸாக எழுதலாம். ஓகேவா? ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு நம்பர் சிஸ்டம் முடிய போகுது.